Sperm Part 1 video Embryology PGTRB Botany Unit 4ல இருக்கிற டாபிக் எண்டோஸ்பெர்மோட டைப்ஸ். நம்ம எண்டோஸ்பெர்ம்னா எப்படி ஃபார்ம் ஆகுது தெரியும் இல்லையா? ஸோ ஃபர்டிலைசேஷனில் ஒன் ஆஃப் த மேல் கேமிட் வந்து எக்கோட ஃபியூஸ் ஆகுது, இன்னொரு மேல் கேமிட் வந்து இந்த போலார் நியூக்ளியோட ஃபியூஸ் ஆகி எண்டோஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எண்டோஸ்பெர்மோட டைப். ஸோ இந்த எண்டோஸ்பெர்ம் தான் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியும் இல்லையா? ஸோ ஸ்பெஷல் நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ. ஸோ எண்டோஸ்பெர்ம் ஸ்பெஷல் நியூட்ரி டிஷ்யூ யாருக்கு நியூட்ரிஷனை சப்ளை பண்ணுறாங்க? எம்ப்ரியோக்கு. எப்படி ஃபார்ம் ஆகுறாங்க? டபுள் ஃபர்டிலைசேஷன் மூலமாக. அண்ட் இந்த ட்ரிபிள் ஃபியூஷன், அதாவது ஒன் ஆஃப் த மேல் கேமெட் ஃபியூசஸ் வித் த செகண்டரி நியூக்ளியஸ். அதாவது அந்த எம்ப்ரியோ சாக்ல எங்கே இருக்குது? சென்டர் பொசிஷனில் போலார் நியூக்ளியை இருக்குது. அந்த போலார் நியூக்ளியோட ஒன் ஆஃப் த மேல் கேமெட் ஃபியூஸ் ஆகி ட்ரிபிள் ஃபியூஷனை மூலமாக இந்த எண்டோஸ்பெர்ம் உருவாக்குது. ஸோ அந்த எண்டோஸ்பெர்ம் ட்ரிப்ளாய்டு 3N கண்டிஷனில் இருக்குது. அது ப்ரைமரி எண்டோஸ்பெர்ம் ஆஞ்சியோஸ்பெர்மில் இருக்குது. இப்போ டைப்ஸ் ஆஃப் எண்டோஸ்பெர்ம் ஃபார்மேஷன். நியூக்ளியார் எண்டோஸ்பெர்ம். இந்த நியூக்ளியார் தான் காமன் ஒன். எதில் பார்க்கலாம்னா வீட்டு, மெய்ஸு, சன்ஃப்ளவர். வீட், மெய்ஸ், சன்ஃப்ளவரில் பார்க்கக்கூடிய எண்டோஸ்பெர்ம் என்ன? நியூக்ளியார் எண்டோஸ்பெர்ம். இங்கே ப்ரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் வந்து ரிப்பீட்டடாக நியூக்ளியர் டிவிஷன் நடக்குதே தவிர வால் ஃபார்ம் ஆகலை. வால் வந்து அதாவது அதை சுற்றி ஒரு வால் ஃபார்ம் ஆகலை. அப்போ இந்த இந்த சாக்கில் நம்ம எப்படி தெரியுதுன்னா மல்டி நியூக்ளியேட் கண்டிஷன் அப்படி இருக்கும். ஸோ மல்டி நியூக்ளியேட் கண்டிஷன். ஸோ செல் வால் மே ஃபார்ம், அதாவது அதுக்கப்புறம் மெச்சூரிட்டிக்கு அப்புறம் ஃபார்ம் ஆனால் ஆகலாம். ஸோ சென்ட்ரிபீட்டலில் இருக்குது. எக்ஸாம்பிள் சீரியல்ஸ், கேப்செல்லா அண்ட் அராக்கிஸ். ஸோ ஃபஸ்ட்டு காமன் டைப் எதுலன்னா இந்த நியூக்ளியார் எண்டோஸ்பெர்ம், அதாவது வீட்டு, மெய்ஸு, சன்ஃப்ளவர் சொல்லியாச்சு. ஸோ வால் வந்து லேட்டர் கண்டிஷனில் ஃபார்ம் ஆனால் ஆகலான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சென்ட்ரிபீட்டல். அது வந்து கேப்செல்லா, அதாவது கேப்செல்லா, சீரியல்ஸ், அராக்கிஸ், ஹைப்போஜியா. ஸோ இது 1 மார்க்கில் கேட்கலாம், உங்களோட இதில் கேட்கலாம். ஸோ நியூக்ளியார் எண்டோஸ்பெர்ம் வந்து மெய்ஸு, வீட்டு அண்ட் சன்ஃப்ளவர். ஸோ நியூக்ளியார் எண்டோஸ்பெர்ம்னா காமன் டைப் எதில்? வீட்டு, மெய்ஸு, சன்ஃப்ளவர். இப்போ சென்ட்ரிபீட்டலும் வாட்டர், தட் இஸ் வால் வந்து லேட்டாக ஃபார்ம் ஆகலாம். அது சீரியல்ஸில், கேப்செலாவில் அண்ட் அராக்கிஸில். செல்லுலார் எண்டோஸ்பெர்ம். ஸோ செல்லுலார் எண்டோஸ்பெர்ம்னா நியூக்ளியார் டிவிஷன் ஃபார்ம் ஆட உடனே அதை சுற்றி வால் ஃபார்ம் ஆகிடும் உடனே. ஸோ அப்போது இங்கே வந்து பிகினிங்கில் தான் மல்டி செல்லுலார் இருக்கும். ஆனால் ஃபார்ம் ஆன உடனே எது ஃபார்ம் ஆகிடுது? வால் ஃபார்ம் ஆகிடுது இல்லையா? இது எக்ஸாம்பிள் வந்து டட்டூரா, பெட்டூனியா, அடாக்ஸா. டட்டூரா, பெட்டூனியா, அடாக்ஸா எதுக்கு எக்ஸாம்பிள்? செல்லுலார் எண்டோஸ்பெர்ம். டட்டூரா, பெட்டூனியா, அடாக்ஸா வந்து செல்லுலார் எண்டோஸ்பெர்ம்க்கு எக்ஸாம்பிள். ஹீலோபியல் எண்டோஸ்பெர்ம். இது நியூக்ளியாருக்கும் செல்லுலாருக்கும் இடைப்பட்ட ஒன்று. ஸோ ரெண்டுத்தையுமே இதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷன் வந்து நியூக்ளியஸ் மாதிரி இருக்கும், அன்ஈக்குவலாக 2 செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஒன்று வந்து மைக்ரோபைலார் சேம்பர் ஆண்டையும், இன்னொன்று அதாவது மைக்ரோபைலார் சேம்பர் ஆண்டையும், அதாவது பெருசாக, அதாவது அன்ஈக்குவல்னு சொல்லியாச்சு. அன்ஈக்குவல்னா ஒன்று பெருசு ஒன்று சிறுசு. ஸோ பெருசாக இருக்கிறது எங்கே டிவைட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோபைலார் எண்டாண்ட டிவைட் ஆகும். ரிப்பீட்டட் நியூக்ளியார் டிவிஷன், வால் ஃபார்ம் ஆகாது. அப்போ இது எந்த மாதிரி இருக்குது? நியூக்ளியார் எண்டோஸ்பெர்ம் மாதிரி. அதே மாதிரி செலாசல் சைடில் ஸ்மாலாக இருக்குது அந்த சேம்பர், செலாசல் சேம்பர் ஸ்மாலாக இருக்குது. அங்கேயும் வந்து டிவிஷன் நடக்குது. ஆனால் டிவிஷன் நடக்கலாம், இல்லை நடக்காமையும் இருக்கலாம். அப்படி நடந்ததுன்னா வால் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகிடும். ஓகே, எக்ஸாம்பிள் அசஃபோடெல்லஸ், ஹீலியோபயாலஸ் மெம்பர்ஸ். ஸோ அசஃபோடெல்லஸ், ஹீலியோபயாலஸ். இப்போ வந்து இந்த 3 டைப்பில் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ஒரு 1 மார்க்கில் கேட்கறதுக்காக, அதாவது கேட்கலாம். ஸோ நியூக்ளியாரில் காமன் டைப் என்ன?
வீட்டு, மெய்ஸு, ஹீலியாந்தஸ். அதே சென்ட்ரிபீட்டலில் லேட்டரில் வால் ஃபார்ம் ஆச்சுன்னா சீரியல்ஸ், கேப்செல்லா அண்டு இன்னொன்று என்ன, கேப்செல்லா அண்ட் அராக்கிஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னது நெக்ஸ்ட்டு செல்லுலார், அடாக்ஸா, பெட்டூனியா, டட்டூரா. ஸோ டட்டூரா, பெட்டூனியா, அடாக்ஸா. ஸோ டிபிஏ ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎன்னா டட்டூரா, பிஎன்னா பெட்டூனியா, ஏஎன்னா அடாக்ஸா. எதில் பார்க்கலாம்? செல்லுலார் எண்டோஸ்பியம். ஸோ ஹீலோபியலில் இன்டர்மீடியேட், அசஃபோடெல்லஸ், ஹீலியோபேலஸ், அசஃபோடெல்லஸ், ஹீலியோபேலஸ். இது ஹீலோபியல் எண்டோஸ்பெர்மில் நம்ம பார்க்கலாம். இப்போ அதர் ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் மாடிஃபிகேஷன் இருக்கு இல்லையா? ரூமினேட் எண்டோஸ்பெர்ம். ஸோ ரூமினேட் எண்டோஸ்பெர்ம்னா இர்ரெகுலராக இருக்குது. அதாவது சர்ஃபேஸே வந்து பார்த்திங்கன்னா அன்ஈவனாக இருக்குது. ஃபரோஸ் அண்ட் ரிட்ஜஸ், பள்ளம் மேடாக இருக்குது இந்த எண்டோஸ்பெர்ம் பார்க்கறதுக்கு. அதோட சீடில் ஃபோல்டிங்ஸில் அப்படியெல்லாம் இருக்குது. அரிக்கா கேட்சு, அரிக்கா கேட்சு, அரிக்கா நெட்டு. ஃபாசிஃப்ளோரா, ஃபாசிஃப்ளோரா அனோனேசி. ரூமினேட் எண்டோஸ்பெர்ம்னா அன்ஈவனாக இருக்கா, அன்ஈவனாக இருக்குது, இர்ரெகுலராக இருக்குது, சீட் கோட். ஓகே, எதெல்லாம் பார்க்கலாம்? அனோனேசி, அரிக்கா கேட்சூட், அரக்கேசி, அப்புறமா ஃபாசிஃப்ளோரா. ஸோ அரிக்கா கேட்சூட், அரிக்கா நெட்டு, அரிக்கா நெட்டு பாக்கு. அரிக்கா கேட்சு வந்து அரிக்கா நெட்டு பாக்குன்னு சொல்லலாம். ஃபாசிஃப்ளோரா அனோனேசியில் இந்த ரூமினேட் டைப் பார்க்கலாம். அப்போ ஃப்ளஷி எண்டோஸ்பெர்ம் எதில் பார்க்கலாம்? மெச்சூர் சீட், அதாவது எண்டோஸ்பெர்ம் வந்து சீட் மெச்சூர் ஆன பிறகு கூட இருக்கும். அப்புறமா ஃபுட் மெட்டீரியல் தனக்குள்ளே ஸ்டோர் பண்ணி இருக்கும். கோகனட், கேஸ்டர், டேட் பாம். ஸோ ஃப்ளஷி எண்டோஸ்பெர்ம்க்கு கோகனட், டேட் பாம், கோகனட், டேட் பாம் அண்ட் கேஸ்டர். ஸோ கேஸ்டர், டேட் பாம், கோகனட்டில் எது இருக்குது? ஃப்ளஷி எண்டோஸ்பெர்ம். அதே மாதிரி கோகனட்டை நியூக்ளியார் அண்ட் செல்லுலார் எண்டோஸ்பெர்ம்க்கும் சொல்லலாம். நியூக்ளியார்னா அந்த லிக்விடாக இருக்கு இல்லையா, இளநீரா, இளநீராக இருக்கிறது வந்து நியூக்ளியாருக்கும் லிக்விட் எண்டோஸ்பெர்ம்னு சொல்லலாம். அண்ட் அந்த செல்லுலாராக இருக்கிறது வந்து அந்த தேங்காய், அதை நம்ம சொல்கிறோம். இங்கே வந்து ஃப்ளஷிக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ளஷிக்கு எக்ஸாம்பிள் என்ன? கோகனட், கேஸ்டர், டேட் பாம். ரூமினேட் ஃப்ளஷி எண்டோஸ்பெர்ம். ஸோ ரூமினேட் ஃப்ளஷி எண்டோஸ்பெர்ம் வந்து அந்த ரூமினேட்டும் ஃப்ளஷி டைப்பும் சேர்ந்து சொல்கிறது வந்து அரிக்கா நட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ நியூக்ளியார் எண்டோஸ்பெர்ம் ஹாஸ்டோரியா. சில பிளான்ஸில் ஹாஸ்டோரியா வந்து வெளியிலேருந்து டெவலப் ஆகுது, அதாவது எண்டோஸ்பெர்மில் இருந்து எண்டோஸ்பெர்மு. ஏன்னா சரௌண்டிங் டிஷ்யூஸை எது ஃபுட்டை அப்சார்ப் பண்ணுறதுக்காக இதுவாகுது. ஸோ அப்படி ஹாஸ்டோரியாவை டெவலப் பண்ணுறதுனால ஃபுட்டை வெளியில் இருக்கிற டிஷ்யூஸ்லேருந்து இந்த எண்டோஸ்பெர்ம் அப்சார்ப் பண்ணிக்கும். அப்சார்ப் பண்ணி யாருக்கு கொடுப்பாங்க? எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டுக்காக அந்த ஃபுட்டை கொடுப்பாங்க இல்லையா? ஸோ மெய்ஸு, கஸ்கியூட்டா. எக்ஸாம்பிள் வந்து மெய்ஸு, கஸ்கியூட்டா. எண்டோஸ்போரியம் ஹாஸ்டோரியா. ஸோ இது ஒரு ஸ்பெஷல் இன்வாசிவ் ஸ்ட்ரக்சர், எண்டோஸ்பெர்ம்ல இருந்து ஃபார்ம் ஆகுது. சரௌண்டிங் மெட்டீரியல், சரௌண்டிங் மெட்டானல் டிஷ்யூவில் இருக்கிற நியூசெல்லஸ், இன்டெக்மெண்ட் அதிலிருந்து நியூட்ரியன்ஸை அப்சார்ப் பண்ணுது. ஸோ இது ஒரு அப்சார்பிங் ஆர்கன் தான். ரேப்பிடாக, எஃபிஷியண்ட்டாக ஃபுட்டை, நியூட்ரியன்ஸை எம்ப்ரியோக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக இருக்கிறது தான் இந்த எண்டோஸ்பெர்ம் ஹாஸ்டோரியா. ஸோ டைப்ஸ் அண்ட் பொசிஷன் ஆஃப் எண்டோஸ்பெர்ம் ஹாஸ்டோரியா. செலாசெல் ஹாஸ்டோரியா. இது செலாசெல் பகுதியில், அதாவது ஓவியூலோட செலாசெல் பகுதியில் இருந்து டெவலப் ஆகுது. டெவலப் ஆகிட்டு நியூசெல்லார் டிஷ்யூக்குள்ளே ஊடுருவுது. ஊடுருவுதுன்னா பெனிட்ரேட் ஆகுது. எக்ஸாம்பிள் ஹீலியாந்தஸ் ஆனஸ் சொல்லலாம். ஹீலியாந்தஸ் ஆனஸ், சன்ஃப்ளவர், கேப்செல்லா, யுஃபர்பியா, இது எல்லாமே செலாசெல் ஹாஸ்டோரியாவை ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் மைக்ரோபியல் ஹாஸ்டோரியா, மைக்ரோபைலார் ஹாஸ்டோரியா. மைக்ரோபைலார் எண்டில் இருந்து ஹாஸ்டோரியா டெவலப் ஆச்சுன்னா அது மைக்ரோபைலார் ஹாஸ்டோரியம். இது நியூட்ரியன்ஸை, இன்டெகுமெண்ட்ஸ் அதோட சரௌண்டிங் டிஷ்யூஸில் இருந்து எடுத்துக்குது. எக்ஸாம்பிள் அட்ரிப்ளெக்ஸ் கென்னா.
அட்ரிப்ளஸ்கென்னா வந்து மைக்ரோபியல் ஹாஸ்டோரியத்துக்கு எக்ஸாம்பிள். சன்ஃப்ளவர், கேப்செல்லா, ஹியூஃபர்பியா இதெல்லாமே செலாசல் எண்டோஸ்பர்முக்கு எக்ஸாம்பிள். லேட்ரல் ஹாஸ்டோரியா இது வந்து எண்டோஸ்பர்மோட சைட்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. யூட்ரக்லேரியா, ஹைட்ரல்லா தான் லேட்ரல் ஹாஸ்டோரியாக்கு எக்ஸாம்பிள். ஸோ லேட்ரல் ஹாஸ்டோரியாக்கு எக்ஸாம்பிள் என்ன? யூட்ரக்லூரியா, ஹைட்ரல்லா. மல்டிபிள் ஹாஸ்டோரியா. மல்டிபிள் ஹாஸ்டோரியானா ஒரு ஹாஸ்டோரியத்துக்கு மேலே நிறைய ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா, அதாவது மைக்ரோபைலாரும் இருக்கும், செலாசலும் இருக்கும், லேட்ரல்லையும் இருந்து ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? மல்டிபிள் ஹாஸ்டோரியா. பயோனியா. இப்போ செலாசல் ஆஸ்டோரியத்துக்கு வந்து ஹீலியாந்தஸ், யூஃபர்பியா, அப்புறமா கேப்செல்லா. மைக்ரோபைலாருக்கு வந்து அட்ரிப்ளெக்ஸ், கென்னா. லேட்ரலுக்கு வந்து யூட்ரிக்லேரியா, ஹைட்ரல்லா இது ரெண்டுமே வாட்டர் பிளான்ஸ். அண்ட் மல்டிபிளுக்கு வந்து பியோனியா. இன்னொரு தடவை சொல்கிறேன், மல்டிபிள் ஹாஸ்டோரியாவுக்கு வந்து பயோனியா. லேட்ரலுக்கு வந்து ஹைட்ரல்லா, யூட்ரிக்லேரியா. அண்ட் மைக்ரோபைலாருக்கு வந்து அட்ரிப்ளெக்ஸ், கென்னா. மைக்ரோபைலாருக்கு அட்ரிப்ளெக்ஸ், கென்னா. செலாசலுக்கு வந்து ஹீலியாந்தஸ், கேப்செல்லா, யூஃபர்பியா. ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்டோரியலோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து நியூட்ரியன்ஸை நியூசெல்லஸ்ல கிட்ட இருந்து இன்டெகுமெண்ட்ஸ் ஆர் பெரிபிளாசத் கிட்ட இருந்து அப்சர்வ் ஆகும். இது எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது? ரேப்பிடா டிரான்ஸ்ஃபர் ஆகி இது அப்சர்வ் பண்ண உடனே ரேப்பிடா எம்ப்ரியோக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. இன்வாசிவ்னஸ் இது வந்து மெட்டர்னல் டிஷ்யூக்குள்ளே டீப்பாக ஊடுருவுது. அடாப்டேஷன் பார்த்தீங்கன்னா சீட் டெவலப்மெண்ட். ஸோ சீட் டெவலப்மெண்ட்டு பிளான்ஸு வித்தின் லிமிட்டட் எண்டோஸ்பெர்ம் ரிசர்வ்க்குள்ளே இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ். செலாசல் சொன்னேன் இல்லையா? ஹீலியாந்தஸ், கேப்செல்லா, யூஃபர்பியா. மைக்ரோபைலார், அட்ரிப்ளெக்ஸ், கென்னா. லேட்ரல் யூட்ரிக்லேரியா, ஹைட்ரல்லா. மல்டிபிள் பயோனியான்னு படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.